ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 9th தமிழ் ஆனுவல் எக்ஸாமுக்கு உண்டான ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர். ஆல்ரெடி நம்ம 9th தமிழுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதில் போய் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோம் நமக்கு 100 மார்க் இந்த எக்ஸாம் எழுத போகிறோம். 3 மணி நேரம் எக்ஸாம் எழுத போகிறோம். இதில் ஒன் வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 15 மார்க் ஒன் வேர்டு வரும். இந்த 15 மார்க் ஒன் வேர்டுமே உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸ் தான் என்ன செய்ய போகுது அப்படின்னா வரப்போகுது. ஸோ உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஒன் டைம் நல்லா தரவாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததாக 11, 12, 13, 14 இது வந்து ஒரு செயல் கொடுத்துருவாங்க. இந்த செயல் கொடுத்து அதில் இந்த செய்யுள் எந்த பாடலில் இடம்பெற்றிருக்கு, அதோட ஆசிரியர் யார், இதோட எதுகை என்ன, மோனை என்ன, அதனுடைய ஏதாவது ஒன்று கொடுத்து பொருள் கேட்பாங்க. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 2ல் உங்களுக்கு 18 மார்க் கேட்பாங்க. இதில் 2 மார்க் கொஸ்டின் நீங்கள் 4 கொஸ்டின்ஸ் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா அட்டன் பண்ண போகிறீங்க. டோட்டலாக 6 கொடுத்துருப்பாங்க. 6ல் 4 அட்டன் பண்ணுவோம். அதில் ஒரு கொஸ்டின்ஸ் என்னது அப்படின்னா கம்பல்சரி கொஸ்டினாக இருக்கும். அடுத்ததாக இதில் பிரிவு 2ல் உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின் 5 கொஸ்டின் இருக்கும். இந்த 5 கொஸ்டினுமே உங்களுக்கு எங்கேருந்து கேட்காங்க அப்படின்னா மொழியை ஆள்வோம் இருக்குமா, அதுலேருந்து கேட்பாங்க. ஃபஸ்ட்டு உள்ளது பாருங்கள், அந்த எந்த தொடர்னு கேட்பாங்க, சந்திப்பிழை கேட்பாங்க, கலைச்சொற்கள் கேட்பாங்க, சொற்றொடரை உருவாக்க கேட்பாங்க. இந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய மொழிபெயர்ச்சியை படித்தாச்சு அப்படின்னா நம்ம இந்த 10 மார்க் ஈஸியாக என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா அட்டன் பண்ணிடலாம். அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா பகுபத உறுப்பிலக்கணம். அடுத்ததாக எவையேனும் 2 இதுக்கு விடையிலி சொல்லி 3 மார்க் கொஸ்டின்ஸ் 2 கொஸ்டின்ஸ் நினச்சிவாங்க அப்படின்னா நம்ம கேட்பாங்க. தென் உங்களுக்கு 5 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா செய்யிலிருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்ததாக கடிதம் எழுதுகிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்ததாக காட்சியை கண்டு கவினுரை கேட்பாங்க. அடுத்த ஒரு பத்தி கொடுத்து அதை பற்றி நம்ம எழுதுகிற மாதிரி கேட்பாங்க. தென் உங்களுக்கு மொழிபெயர்க்க இருக்கும் 5 மார்க் கொஸ்டினில். அடுத்ததாக 8 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா உரைநடையிலேருந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். தென் துணைப்பாடம் இருக்கும். அடுத்ததாக ஒரு பொதுக்கட்டுரை எழுதுகிற மாதிரி இருக்கும். இது எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதில் போய் பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.